வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.25 ஏக்கருங்க. நல்ல ஒரு அருமையான தோப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றை ஒட்டின மாதிரியே வந்துடுதுங்க. இந்த 2 ஏக்கருக்கு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி சௌகரியம் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைபாடே இருக்காதுங்க. அருமையான லேண்டு. மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா எல்லா மரத்துக்குமே ஒரு ஆவரேஜான வயசு தானுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. தனி கிணறு, தனி சர்வீஸ் வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு. உங்களுக்கு 2.25 ஏக்கருக்கெல்லாம் தனி கிணறு, தனி சர்வீஸு, போரு இவ்வளோ வசதியோடையெல்லாம் உங்களுக்கு பூமி ரொம்ப ரொம்ப குறைவானதான் வருங்க. வந்தாலும் உடனடியாக முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இது மாதிரி லேண்டெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான லேண்டு. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குதுங்க. உங்களுக்கு இது கிணறுக்கு இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது. பாருங்கள், இது பக்கத்துலேயே ஒரு போர் ஒன்று தெரியுதுங்களா. அந்த போர் ஹவுஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது நேராக ஒரு போர் ஒன்று, தனி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. நல்லா காப்பிடக்கூடிய மரங்க. அதே மாதிரி தார் ரோட்டிலேருந்து ஒரே ஒரு காடு தள்ளி வந்தீங்கன்னா 2வது காடாக இந்த பூமி வந்துடுதுங்க. ஒரு 30 அடி தடங்க. பாருங்கள், கார் நிற்கிது பார்த்தீங்களா. ஒரு 30 அடி தடம் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு பக்கத்தில் தான் கோயம்புத்தூர்காரங்க இப்போ வாங்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்காரங்க வாங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது எல்லாம் நீட்டாக ஃபென்சிங்கெல்லாம் போட்டு பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற தோப்புங்க. பாருங்கள், இப்போது தடத்துலேருந்து பாருங்கள் இந்த லேண்டு தான். நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. எல்லாமே நல்லா காப்பிடக்கூடிய மரங்க. மரத்துக்கு வயசும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஒரு 2.25 ஏக்கர் ஒரு அளவான பட்ஜெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்டை பாருங்கள். இதுதான் தடங்க. உங்களுக்கு தடை உள்ளே வர்றதுக்கு 2 லாரி அட்டன் டைம் வரலாங்க. அந்தளவுக்கு நல்ல தடை, பெரிய தடை. நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 பாருங்கள். இதான் பக்கத்துலேயே ரிவரு, செக் டேம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குங்க. இப்போ தண்ணி வரலைங்க. நீ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் அதில் தண்ணி அதில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிக்குங்க. மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாமே எல்லாமே தென்னை மரம் தான். எல்லாமே கோகனட் ஃபார்ம் தான் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோயம்புத்தூர்காரர் வாங்கினதோ இதுதானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு அருமையான ஏரியா. பெரிய வட்டியிலேருந்து கிழக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது. தடை சௌகரியம் பாருங்கள். நல்ல ஒரு 30 அடி தடை ஜம்முன்னு இருக்குங்க. தார் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே குழிக்குண்டில் வராது. சருன்னு வந்துடலாம் லேண்டுக்கு. பூமி சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 2.25 ஏக்கரு, தனி கிணறு, தனி சர்வீஸு, போரு, எல்லா வசதியும், ஃபென்சிங்கு, கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க. வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அடுத்தது வருமானத்தை ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாங்க. கண்டிப்பாக அந்த லேண்டை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மேலேயே ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பர் சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டையெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாங்க. 2 ஏக்கருக்கு இவ்வளோ வசதியோடையெல்லாம் பூமி கிடைக்கிறது ரொம்ப சிரமம்.